இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள என்னதான் நடந்துட்டு கூட்டணி வந்து ஃபர்ஸ்ட் இன்டாக்டாக இருக்குது. ஆனால் அந்த இன்டாக்டாக இருக்குன்றது எந்த அளவில் சொல்கிறோன்னா, தலைவர்களுடைய அந்த ரேப்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு சின்ன ரிஃப்ட் இருக்குது. அந்த ரிஃப்ட் வந்து கீழ்மட்டத்தில் இருக்குது. எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் கேட்பது தவறே கிடையாது, கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். இவங்களுக்கு கேட்க எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ அதே அளவு நோ சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் இது எப்படி கொண்டு போகப்படுதுன்னா, நீங்கள் நோன்னு சொன்னாலே வந்து அது எப்படி நீங்கள் நோ சொல்லலாம், நீங்களே எல்லாமே அனுபவிச்சா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட் ட்ராப்பை கொண்டு போகிறாங்க. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா, ஒரு புதுசாக வந்திருக்க ஒரு கட்சி மேலே புதுசாக இவங்களுக்கு தோன்றி இருக்கக்கூடிய மையல், அதுவும் கரெக்டாக விஜய் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னதுக்கப்புறமும் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா இவங்க விஜயை நம்பி இந்த ட்ரிஃப்ட்டுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தோணுது. விவாதத்தெல்லாம் கூட புரட்சி தளபதி விஜய்ங்கிறாங்க. எந்த புரட்சிக்கு விஜய் என்ன புரட்சி பண்ணாருன்னு எனக்கு வந்து உண்மையிலே தெரியல. வைக்கம் போராட்டம் தான் பண்ணாரான்னு தெரியல. திமுக மேல இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படும். யார் திமுக எதிர்த்து கேள்வி கேட்டாலும் உடனே சங்கி முத்திரை குத்துறீங்க. அது காங்கிரஸுக்கும் குத்துறீங்களான்னு கேள்வி வருது. காங்கிரஸ்ன்றதே வந்து மல்டிபிள் பாக்கெட்ஸ். எப்படின்னா, எனக்கு பாஜக பிடிக்காது ஆனா எனக்கு மோடி ஃபேன், எனக்கு மோடி பிடிக்காது ஆனா பாஜக பிடிக்கும், பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா RSS சொல்றதுதான் சரி, RSS எனக்கு பிடிக்காது ஆனா நான் வந்து முன்மொழி கொள்கையை வந்து ஆதரிக்கிறேன். இப்படி ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு கூறுல எங்கேயோ ஒரு சின்ன மேட்ச் இருந்தாலும் திமுக காரர் சொல்லணும்னு இல்லை, தமிழ்நாடு என்ன சொல்லும்னா இது வந்து ஒரு வலதுசாரிய குரல் அப்படின்றத வந்து சொல்லும். கலைஞர் என்ற ஒரு ஜாம்பவானை வந்து ஒரு உருவ அமைப்பை வச்சு கேலி செய்வதுன்றது வந்து ADMKல இருக்க 1-2 பேரை தவிர்த்து மற்றவங்க பண்ணாதது. அப்போ ஒரு வெட்டரன் லீடரை ஒரு உருவ அமைப்பு வச்சு கேலி செய்யறதோ, அவர் திருட்டுறையில் ஏறி வந்தார்னு சொல்றதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இதை யார் செய்வா? அதிமுக பண்ணுவாங்க. அதிமுகவுமே பண்ணாத பாயிண்ட்ல வந்து நீங்க பாஜகவோட பாயிண்ட்டுக்கு போறீங்க. இது எல்லாமே ராகுலோட அனுமதி இல்லாம நடக்கும் நினைக்கிறீங்களா? இல்ல இதெல்லாம் நடக்கும்போது இல்ல அதுதான் தெரியல. இந்த 10 வருஷத்துல காங்கிரஸோட களை பண்ணி எனக்கு இந்த பணி வந்து காங்கிரஸ் பண்ணது பயங்கரமா பிடிச்சிருந்தது அப்படின்னு நீங்க ஏதாவது சொல்லுங்க. SIRக்கு பிரசன்டேஷன் வந்து ராகுல் கொடுத்தாரு, அவர் பாரத் ஜோடோ யாத்திரை போனார், இதெல்லாம் ஒரு புறம் வச்சிருக்கு. தமிழ்நாட்டு காங்கிரஸ் இதை ஆம்பிளிஃபை பண்ண எடுத்துட்டு போன விஷயங்கள் என்ன, பாஜகவுடைய மெயின் அஜெண்டாக்கள் எல்லாம் கண்டிச்சு இவங்க நடத்தின போராட்டங்கள் என்ன, அதெல்லாம் நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா அவங்க ஒண்ணுமே ஃபீல்டில் இல்லை. ஸ்டாலினுக்கு இதை அத்து விட்டுறோம், இவங்க எல்லாம் போயிருட்டோம் அப்படின்ற எண்ணம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இவங்க சைஸபிளா என்ன பண்றாங்க, ஒரு 60 சீட்டு கொடு, ஒரு 35 சீட்டு கொடு, 117 இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. இவங்க அதுல அவங்க ஜெயிக்கிற பர்சன்டேஜ் நீங்க வந்து கணக்கு எடுத்தீங்கன்னா 50% கூட தொடாத அளவுக்கு பாதி தொகுதி தார வாத்துட்டு வந்து போறாங்க. திமுக திட்டுற கட்சிகளை நீங்க கூட்டு வச்சு நீங்க மொழி போற திட்டுங்கன்னு சொல்லுங்க. நாம் தமிழர் மொழி போற திட்டுறாங்களா? திட்ட மாட்டாங்க. எதற்காக சம்பந்தமே இல்லாம ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி, இந்திய திணிப்பை வந்து எதிர்க்கக்கூடிய படத்தை பத்தி நக்கல் அடிக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு நீங்க ஏன் போறீங்க? இந்த இடத்துல அப்ப மொழி போற நக்கல் அடிக்கிற பாயிண்ட்டுக்கு நீங்க போறீங்கன்னா நீங்க RSS உடைய குரல் இல்லாம வேற யாரோட குரல்? ஸ்டாலின் எனக்கு தேவையில்ல, எங்க அண்ணன் மாணிக்க தாக்கூர் அங்க இருக்காரு, எங்க அண்ணன் ராஜேஷ் இருக்காரு, எங்க அண்ணன் பிரவீன் சக்கரவர்த்தி இருக்காரு, யூ கேன் நெவர் எவர் ரூல் தமிழ்நாடு, மாணிக்க தாக்கூரை தாண்டி நீ வந்து பார் அப்படின்னு ராகுல் சொல்ல முடியுமா? அப்ப ராகுலுக்கு அந்த மாதிரி சொல்ல முடியலன்னா அந்த சொல்லக்கூடிய தைரியத்தை யார் கொடுத்திருக்காங்கன்னா ஸ்டாலின் கொடுத்திருக்காரு. அதன் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சிறப்பு நேர்காணல்ல பத்திரிகையாளர் உமா மகேஸ்வரன் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சந்தோஷ். திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணிக்குள்ள என்னதான் நடந்துட்டு இருக்கு? கூட்டணி வந்து ஃபர்ஸ்ட் இன்டாக்டா இருக்கு, ரொம்ப இன்டாக்டா இருக்கு. ஆனா அந்த இன்டாக்டா இருக்குன்றது எந்த அளவுல சொல்றோம்னா, மேல் மட்டத்துல தலைவர்களுடைய அந்த ரேப்போ வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. எந்தவித குவாம்ஸும் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இதுல பார்க்கும்பொழுது தெரியல. ஆனா ஒரு சின்ன ரிஃப்ட் இருக்கு. அந்த ரிஃப்ட் வந்து கீழ்மட்டத்தில் இருக்கு. மேல் மட்டத்தில் வந்து தலைவர்கள் வந்து ரொம்ப நல்ல ஒரு ரேப்போ ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு சண்டை போட வேண்டிய நெசசிட்டின்றது வந்து பெருசா இல்லை. ஆனால் கீழ்மட்டத்தில் வந்து ஒரு செகண்ட் லைன், தேர்ட் லைனில் வந்து ஒரு சின்ன ரிஃப்ட் இருக்கு. அந்த ரிஃப்ட் எதன் காரணமாகனா, ஒரு எலெக்ஷனின் போதும் ஒரு சீட் ஷேரிங் டிஸ்கஷன் நடக்கிறப்பவும் எல்லாருமே வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வழக்கமாக வைக்கிற ஒரு கோஷம் வந்து
எங்களுக்கு ஆட்சியில் வந்து பங்கு வேணுன்றது. அது வந்து நத்திங்கிறாங்க, யார் வேணால் கேட்கலாம். இப்போ நாளைக்கு நான் மட்டும் ஒரு இருக்கிற ஒரு கட்சி நான் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த கட்சியில் நான் மட்டுமே தான் கேடர், நான் மட்டுமே தான் தலைவர்னு வச்சுக்கோங்க. நானுமே ஆட்சியில் வந்து என்ன பண்ணலாம், ஒருத்தர் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு பங்கு கொடுங்கன்னு கேட்கலாம். ஸோ எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. அப்படி இருக்குன்னும் பொழுது இவங்க ஒரு பேரியக்கம், ரொம்ப ஒரு பாரம்பரிய வரலாறுகள் கொண்ட இயக்கம். அதற்கடுத்து இந்தியாவில் வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பார்ட்டிஸ், நம்மளை ரொம்ப நாள் ரூல் பண்ண பார்ட்டி அப்படின்ற அடிப்படையில் இவங்க எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் கேட்பது தவறே கிடையாது. கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். நோ சொல்கிறதுக்கு இவங்களுக்கு கேட்க எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ அதே அளவு நோ சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் இது எப்படி கொண்டு போகப்படுதுன்னா, நீங்கள் நோன்னு சொன்னாலே வந்து அது எப்படி நீங்கள் நோ சொல்லலாம், நீங்கள் வந்து ஜனநாயகத்தை கொல்றீங்க, நீங்கள் வந்து அடக்குமுறையை கையாளுறீங்க, நீங்கள் வந்து எங்களை கண்டுக்க மாட்டீங்க, நீங்களே எல்லாமே அனுபவிச்சா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட் ட்ராப்பு கொண்டு போகிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு ஜென்சியில் வந்து கேஸ் லைட்டிங் பண்ணுவாங்கள்ல, தப்பை பண்ணிட்டு நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க, அந்த மாதிரி வந்து ஏதோ நாங்கள் இருக்கிறதால தான் திமுக வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி இல்லையா? அப்படி கிடையாது. இல்லை, திமுக இன்று இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து எல்லா கட்சியிலையும் ஒரு நல்ல ரேப்போ இருக்குது, சப்போர்ட் இருக்குது, பிரதான எதிரிகளோட ஸ்பாரிங் போடுறதுலேருந்து எல்லாமே இருக்குது. இன்டர்னலாகவும் திமுகவுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் திமுக வந்து எலக்டோரலி ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா எலக்டோரலி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நீங்கள் ஐடியாலஜிக்கலி வீக்காக இருக்காங்க, இல்லை நீங்கள் வேறு எதுலையோ வீக்காக இருக்காங்க, கூட்டணியை மதிக்க மாட்டேங்கிறாங்க, மினிஸ்டர்ஸ் மேலே குற்றச்சாட்டு இருக்குது, நீங்கள் இதெல்லாமே சொல்லலாம்னா அதெல்லாம் சொல்லலாம், நீங்கள் தாராளமாக சொல்லிக்கலாம், அதில் வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் எலக்டோரலி ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா வெரி ஸ்ட்ராங். இன்னும் சொல்ல போனால் கலைஞர் அச்சீவ் பண்ணதை விட எலக்டோரலி குட் ஸ்கோர் அந்த கிராஃபில் வந்து ஸ்டாலின் போயிட்டு இருக்கிற அளவுக்கு ஒரு பார்ட்டி நல்லா இருக்கு. பார்ட்டியோட எலக்டோரல் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கிவன் பாயிண்ட்டில் வந்து இதுக்கு முன்னாடி போவோம், பீகார் எலெக்ஷன்ஸு மற்ற எலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு 4-5 எலெக்ஷன் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டாலும் காங்கிரஸோடைய பெர்ஃபார்மன்ஸ்ன்றது வந்து ஒரு ஆட்சியை தட்டி பறிக்கிற அளவுக்கோ, பிஜேபிக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கோ, பயங்கரமாக வந்து அவங்க தான் அடுத்து நாங்கள் தான் அப்படின்ற அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஆப்டிக்ஸ் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் டசன்ட் ரிஃப்ளெக்ட் இன் சீட்ஸ் ஆல்சோ. அப்போது இந்தியாவில் அவங்களோட ஸ்ட்ராங் பெல்ட்டாக இருக்கக்கூடிய கவ் பெல்ட்லேயே அவங்களுக்கு ஒரு டிக்ளைன் இருக்குது, நார்த் பெல்ட்லேயே ஒரு டிக்ளைன் இருக்குன்னும் பொழுது, அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க எதில் எப்போ ஆட்சியில் இருந்தாங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க, இல்லை போன ஆட்சி அவங்கள தான் இருந்திருக்கும், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கும். அப்படி இருந்து அவங்க வந்து காங்கிரஸை மறந்துடல. அப்படி இருக்கும்பொழுதே அவங்களுக்கு அங்கே ஒரு ப்ரெசன்ஸ் இல்லைன்னா 60 வருஷத்துக்கு மேலே ஆட்சியிலே இல்லாத காங்கிரஸை வந்து யாரும் இங்கே வந்து எனக்கு காங்கிரஸ் தான் வேணும், இந்த இடத்துல காங்கிரஸ் வேட்பாளர்லாம் நான் ஓட்டு போட மாட்டேன், எனக்கு வந்து இவங்கெல்லாம் எனக்கு இல்லை அப்படின்லாம் இல்லை. காங்கிரஸ் விழுகிற ஓட்டுமே திமுகவுடைய முகதாட்சியத்துக்காக உழற ஓட்டு தான். அவங்களுக்கு ஓட்டு விழுது. பாரம்பரிய காங்கிரஸ் இருக்காங்க, ரொம்ப துடிப்பான சில இளைஞர்கள் இருக்காங்க, முகநூல்ல திட்டுறவங்க, அவனேன்னு சொல்லி கட்சிக்காகவாது சண்டை போடுவோன்ட்டு ஏதாவது ஒன்று பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய உணர்வுகளை வந்து மதிக்கலாம் தாராளமாக. நீங்கள் எப்படி எங்கள் கட்சி எப்படி சொல்லலாம், தெரிஞ்சே இப்படி பண்ணலான்ட்டு திட்டவா செய்கிறாங்கல்ல. இந்த பசங்க நம்மளை திட்டுறதுல கால்வாசி திட்டு கூட பாஜகவை நோக்கியோ ராகுல் காந்தியை தனிப்பட்ட முறையில் வன்மம் கொண்டு பாஜக தாக்கும் பொழுது அவங்களுக்கு கண்டனமே தெரிவிக்காத ஆட்கள் எல்லாம் திடீர்னு காங்கிரஸை காப்பாற்ற வேண்டிய சேவியர் மாதிரி இங்கே வந்து நிற்கிறது தான் பிரச்சனை. இது ஏன் இதெல்லாம் நடக்குது அந்த கேள்விக்கு வருவீங்க. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா, ஒரு புதுசாக வந்திருக்க ஒரு கட்சி மேலே புதுசாக இவங்களுக்கு தோன்றி இருக்கக்கூடிய மையல், அதை வந்து ஓப்பனாக சொல்லிட்டு நாங்கள் இங்கே அரித்மெட்டிக்ஸ்க்கு நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு போகிறது வந்து பிரச்சனை கிடையாது. இது வந்து ஹை கமாண்ட் முடிவெடுக்கணும், இல்லை தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பிறந்தை அவர்கள் வந்து முடிவெடுக்கணும். அவங்க ஏதாவது ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். அவங்க எதுவுமே சொல்லாமல் இந்த கலைஞரை மறைமுகமாக நக்கல் அடிக்கிறது, உருவத்தை வச்சு கிண்டல் அடிக்கிறது, ஜாதியை வச்சு ஓட்டுறது, நீங்கள் யாரு கோமாளி இந்த மாதிரி நக்கலாக கேட்கறது, இந்த மாதிரியான வார்த்தைகள் மூலமா என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபார் எவர் இந்த கூட்டணி அமையவே கூடாது, அடுத்தும் கூட மறந்தோம் 2029 வந்து இந்த கூட்டணி வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற காங்கிரஸ்காரர்கள் கிரியேட் பண்ற ப்ராப்ளம் தான் இது எல்லாமே. இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ நீங்களே ஒத்துக்கிறீங்க, அது அவங்க கட்சியோட வளர்க்கறதுக்காகவும் எல்லாருக்கும் ஒரு ரைட் இருக்கு, அதிக சீட்டு கேட்கறதா இருக்கட்டும், ஆட்சியில் அதிகாரம் கேட்கறதா இருக்கட்டும். ஆனா இப்படி ஒருத்தர் கேட்கறதுனாலயே நீ RSS பாஜக சங்கின்னு அவங்களையும் டைம் பண்ற மாதிரி இது பொதுவா திமுக மேல இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படும். யார் திமுக எதிர்த்து கேள்வி கேட்டாலும் உடனே சங்கி முத்திரை குத்துருவீங்க, அது காங்கிரஸுக்கும் குத்துறீங்களான்னு கேள்வி வருது. இல்ல இதுல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு நண்பரே தான் எழுதியிருந்தாரு. காங்கிரஸ்ல வந்து ரைட் விங் காங்கிரஸும் இருக்காங்க, லெஃப்ட் விங் காங்கிரஸும் இருக்காங்கன்னு வந்து சொன்னார், எழுதியிருந்தார் அவர். சசி தரூரை வந்து நீங்க பியூர் காங்கிரஸ் மேன், நீங்க வந்து ஒரு மல்லிகார்ஜுன கார்கேவும் ஒரு சசி தரூரும் ஒண்ணு கிடையாது. ஒரு மல்லிகார்ஜுன கார்கேட்ட இருக்கக்கூடிய காங்கிரஸ் மீதான தீராத ஒரு வேட்கை வந்து சசி தரூருக்கும் இருக்குன்றத வந்து காங்கிரஸ்காரரே ஒத்துக்க மாட்டார் எனும் பொழுது, நீங்க வந்து சசி தரூர் வந்து இவர் அக்மார் கதர் சட்டை காங்கிரஸ்காரன் உங்களால சசி தரூரை சொல்ல முடியுமா? சரி, சசி தரூர் விட்டுருங்க, தீரர் சத்தியமூர்த்தி இங்க இருந்தார்,
இன்னும் பல பல ஜாம்பவான்கள்லாம் இருந்திருக்காங்க. ஐயா மூப்பனார் இருந்திருக்கிறாரு, வாழப்பாடி இருந்திருக்கிறாரு, திண்டிவன ராமமூர்த்தி இருக்கிறாரு, விடியல் சேகர் இருந்திருக்கிறாங்க, செல்லகுமார் இருந்திருக்கிறாங்க. மாணவர் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ஒரு ஃபயர், திமுகவுக்கு வந்து ஃபயர் பிராண்ட் ஆட்கள் இருந்த மாதிரி காங்கிரஸ்க்கும் இருந்திருக்காங்க. செல்லகுமார் இருந்திருக்காரு, விடியல் சேகர் இருந்திருக்கு, இவங்க எல்லாமும் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாரையும் ஒரு காங்கிரஸ்காரன் நீங்க வைங்க, இவங்க எல்லாருமே காங்கிரஸ்கார். பீட்டர் அல்போன்ஸ் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான், குமரி அனந்தன் மொழிப்போர் தியாகி, ஓகே, இவங்க எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. இவர்களும் பிரவீன் சக்கரவர்த்தி ஒன்னா, அப்போ பிரவீன் சக்கரவர்த்தியும் காங்கிரஸ்காரன்னு சொல்லிக்கோப்ல. இவங்க எல்லாரும் காங்கிரஸ்காரனா உண்மையிலே காங்கிரஸ் மீது பற்று கொண்டு ஜெயலலிதா, கலைஞர், எம்ஜிஆர், ஜானகி, ஓபிஎஸ், இபிஎஸ் எல்லாரையும் எதிர்த்து அல்லது சேர்ந்து சேர வேண்டிய நேரத்தில் சேர்ந்து எதிர்த்து இவ்வளோ நாள் பாலிடிக்ஸ் பண்ண காங்கிரஸ்காரர்களுக்கு இழுக்கு. அப்போ திமுக காரர்கள் சரியா, இவங்க சங்கின்னு சொல்வது நியாயமானா நாங்க சொல்லலப்பா. உங்க கட்சியில இருக்கிறவங்களே நீங்க கேட்டு பாருங்க. நீங்க மத்தவங்க என்ன சொல்றாங்கன்றத வந்து கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க கட்சியில என்ன சொல்றாங்கன்றத அவங்க கேட்டு பார்க்கணும். அப்போ ஒரு காங்கிரஸ்ன்றதே வந்து மல்டிபிள் பாக்கெட்ஸ். எப்படின்னா, எனக்கு பாஜக பிடிக்காது ஆனா எனக்கு மோடி ஃபேன், எனக்கு மோடி பிடிக்காது ஆனா பாஜக பிடிக்கும், பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா ஆர்எஸ்எஸ் சொல்றதுதான் சரி, ஆர்எஸ்எஸ் எனக்கு பிடிக்காது ஆனா நான் வந்து முன்மொழி கொள்கையை வந்து ஆதரிக்கிறேன். இப்படி ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு கூறுல எங்கேயோ ஒரு சின்ன மேட்ச் இருந்தாலும் திமுக காரர் சொல்லணும்னு இல்லை, தமிழ்நாடு என்ன சொல்லும்னா இது வந்து ஒரு வலதுசாரிய குரல் அப்படின்றத வந்து சொல்லும். சரி, இதை வந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி கேட்குற கேள்வியை இதுல நீங்க பொருத்தலாமா அப்படின்னு கேட்கலாம். இது எப்போ நடக்கணும், இது யார் பேசணும், இந்த ஷீட் ஷேரிங்கோட டாக்ஸ் ஏதாவது போய்கிட்டு இருக்கா, ஸ்டாலினும் ராகுலும் பேசுறாங்களா, ஸ்டாலினும் செல்வ பெருந்தகை பேசுறாங்களா, டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்பொழுது நீங்க என்ன பண்ணலாம், ஒரு கோரிக்கையா போய் இவங்க வைக்கலாம். கரெக்டா விஜய் வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் கரெக்டா அமித்ஷா தமிழ்நாடு வந்து ஆட்சியில வந்து எங்களுக்கு என்டிஏ தலைமையில் தான் ஆட்சி அப்படின்னு எடப்பாடிக்கு மறைமுகமாக ஒரு வார்னிங் கொடுக்க போற நேரத்துல நீ இதை சொல்கிறாய் என்றால் அது வந்து ஒரு கூட்டணியின் குரலாக பார்க்க முடியல. அப்ப இது வந்து ஒரு கூட்டணி கட்சியினுடைய குரலாக பார்க்க முடியல. பாஜக சைமல்டேனியஸா வருது, காங்கிரஸ் கிட்ட இருந்து சைமல்டேனியஸா வருதுன்னா இது கிட்டத்தட்ட மாநில கட்சிகள் எல்லாத்துக்குமே எங்களுக்கு நீங்க பங்கு கொடுத்துதான் ஆகணும். ஏதோ வந்து இவங்க பிரான்ச்சைஸ்க்கு விட்டுருக்காங்க, எனக்கு பிரான்ச்சைஸ்க்கு விட்டீங்கல்ல, நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம்ல, அதனால எங்களுக்கு நீங்க கொடுத்தா ஆகணும் ஒரு 5% மார்ஜின் எடுத்துக்கிற டோன்ல பேசுவது வந்து மிக மிக தவறு. ஏன்னா டிஎன்ஏ ஆஃப் டிஎம்கே, டிஎன்ஏ ஆஃப் ஏடிஎம்கே வந்து கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இவங்க கேட்கலாம், நீங்க மட்டும் அங்க போர்ட்போலியோ வாங்குறீங்களான்னு. நீங்க வந்து அப்ப போர்ட்போலியோ கொடுக்கறதுன்றது வந்து திமுக என்ற கட்சிக்காக கொடுக்கறதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்றவங்களுக்கு நீங்க கொடுக்க போறீங்க, அவ்வளவுதான். தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ற ஆட்களுக்கு, தமிழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் தான் அந்த ஃபெடரலிசம். இங்க வந்து அந்த தமிழ்நாட்டுக்காரனுக்கு நாங்க கொடுக்கறதுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கறது வேற யாருக்கா கொடுத்துட்டு போயிடலாம்ல. ஒண்ணு, முழு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்ளக்கூடிய கட்சியில் தான் ஆள வேண்டும், அல்லது அவங்களுக்கு தான் வந்து தமிழ்நாடு அவங்க பக்கம் நின்று இருக்குன்றது வந்து எழுதப்படாத விதி. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு, டிஃபரன்ஸ் ஆஃப் இருக்கு. பாஜகவும் திமுகவுமே கூட்டணியில இருந்திருக்கிறாங்க, இல்லாம இல்ல. அதிமுகவும் காங்கிரஸுமே கூட்டணியில இருந்திருக்கிறாங்க, இல்லாமலாம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கட்சியை எடுக்கக்கூடிய நிலைப்பாடு வந்து ஆளுங்கட்சியோட நிலைப்பாடாக பார்க்கப்பட்டால் என்ன செய்யறது? எங்களுடைய 10 மினிஸ்டருக்கு இது ஒரு கொள்கை, ஆனா மீதி மினிஸ்டர் வந்து மும்மொழி கொள்கை ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னா, இத்தனை வருஷம் கட்சி நடத்தி இத்தனை வருஷம் நீங்க இது பண்ணி உங்களுக்கு நான் ஓட்டு போட்டேனே, நீங்க பண்றது நியாயமானு ஒரு கட்சிக்காரன் கேட்பானா மாட்டானா? அப்போ அந்த மாதிரியான கேள்விகள் வரக்கூடாது என்பதற்காக தான் கூட்டணி ஆட்சி உண்டு. ஆட்சியில பங்கு, உங்களுக்கு நாங்க அதிகாரத்தில் பங்குன்றது வந்து இங்க செல்லுபடி ஆகாத ஈக்குவேஷன் ஒண்ணு. இதெல்லாம் சொல்ற இடத்துல வந்து காங்கிரஸுமே இல்லை தமிழ்நாட்டுல. எங்க இருக்காங்க? எங்கேயுமே கிடையாது. ஓட் பர்சன்டேஜ் திமுக வந்து அதை தாண்டி பெரிய லெவல்ல இருக்காங்க, நல்ல பலமான ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது அவங்களுக்கு பார்கெயின் பண்ற இடத்துல கூட அவங்க கிடையாது. அப்படி நீங்க அந்த இடத்துக்கு வரீங்க. ஆனா களத்துல இருக்கவங்க சொல்றது என்னவா இருக்கட்டும், அரசியல் வல்லுநர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாம் பேசுறது என்னன்னா, ஓகே காங்கிரஸுக்கு இங்க டிக்ளைன் இருக்கு, பெரிய பர்சன்டேஜ் இல்ல. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாலினோட இந்த தேர்தல் வெற்றிகள், தொடர்ச்சியான தேர்தல் வெற்றிக்கு மதசார்பற்ற கண்டிப்பா ஒரு விஷயம் இருக்கு. கண்டிப்பா அது காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிறது பெரிய பிளஸ் இருக்கா இல்லையா? பிளஸ் அதெல்லாம் நான் டினை பண்ணவே இல்லை. அதாவது இவங்க எல்லாம் இல்லாதனால ஒண்ணுமே இல்லை. ப்ளஸ் ஆனால் ப்ளஸ் எப்போ வரைக்கும் ப்ளஸ்? உங்களுக்கு ஒரு மைனாரிட்டிக்கான ஒரு சேஃப் ஸ்பேஸாக எங்கே இருக்குன்ட்டு காங்கிரஸினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நண்பர் ஒருத்தர் அவர் வந்து ஒரு விவாதத்தில் சொல்கிறாரு, நான் ஆஸ் அ மைனாரிட்டி, நான் ஒரு மைனாரிட்டி சமூகத்திலேருந்து வரக்கூடிய ஒரு ஆளாக முஸ்லிம்ஸ், தலித் அவங்களுடைய
ஒரு வாக்கு வங்கியினுடைய முக்கிய அம்சமாக காங்கிரஸ் இருக்கிறது. இந்த காங்கிரஸ் கூட்டணி வந்து காங்கிரஸ் அண்ட் திமுக கூட்டணியில் இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு சோஷியலி ஒரு சேஃப் ஸ்பேஸை கொடுக்குது. அதை வந்து நீங்கள் வந்து மடைமாற்றம் செய்யாதீர்கள் அவரே தான் இன்னொரு காங்கிரஸ்காரருக்கு சொல்றாரு. அப்போ அவங்க சேஃபா இருக்காங்கன்னும் பொழுது டிஎம்கே எங்களை அத்துவிடணும்னு நினைக்காத நேரத்தில் இந்த பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் எல்லாம் ஏன் ஒரு 4-5 பேரால மட்டும் வருது, ஒரு 10 பேரால மட்டும் ஏன் வருது, ஏன் கும்பலா இந்த டைமுக்கு மட்டும் கரெக்டா சொல்றாங்க? அது எந்த அளவுக்கு போகுதுன்னா அல்ற சில்லற ஐடிவிங்க இந்த வார்த்தை வந்து ஒருத்தர் வந்து அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய அங்க கூட்டணிக்கு மிக முக்கியமான சீட்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தலைவரை பார்த்து சொல்கிறாரு. அப்போ ஒரு வெட்டரன் லீடரை ஒரு உருவ அமைப்பு வச்சு கேலி செய்யறதோ அவர் திருட்டுறையில் ஏறி வந்தார்னு சொல்றதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட என்னன்னா, கிட்டத்தட்ட இல்லை, இதை இங்க யார் செய்யறா? தமிழ்நாட்டில் இதை யார் செய்வா? அதிமுக பண்ணுவாங்க. அதிமுகவுமே பண்ணாத பாயிண்ட்ல வந்து நீங்க பாஜகவோட பாயிண்ட்டுக்கு போறீங்க. இது எல்லாமே ராகுலோட அனுமதி இல்லாம நடக்கும் நினைக்கிறீங்களா? இல்ல இதெல்லாம் நடக்கும்போது அதுதான் தெரியல. ஒண்ணு இது நடக்குது அப்படின்னா இது நடக்கிறத இப்படி நடக்குதுன்றதை இன்டர்வீன் பண்ண சொல்லி சொல்லணும். இன்டர்வீன் பண்ண சொல்லி யாரும் சொல்றதுக்கான அந்த மெசஞ்சர்ஸ் இருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்க தலைவர்கிட்டே சொல்ல மாட்டாங்க. இவங்க தலைவரே பேசாதீங்க. பிரவீன் சக்கரவர்த்தியோட குரல் RSS குரல்னு அவரே சொல்றாரு. ஒரு சுத்தி வளைச்சி சொல்றது எல்லாமே இருக்கு. அடுத்து அவங்க தேவையில்லாம விமர்சனம் வைக்காதீங்க, பேசாதீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னா நமக்கு என்ன நினைக்க தோணுதுன்னா, இது ஒரு குற்றச்சாட்டாவே வைக்கிறேன், இவங்க எல்லாருக்குமே வந்து செல்வ பெருந்தகை ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து வந்திருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தான் உறுத்துது. எங்க வந்து இந்த எலெக்ஷன்ல செல்வ பெருந்தகை வந்து திமுகவோட கூட்டணியில் இருந்தால் ஏடிஎம்கே சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம போகக்கூடிய ஒரு சூழல் வரும் வேளையில் ஒரு வாட்டி வந்து அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்பொழுது அவங்க கூட்டணியிலே இருந்த தேமுதிக எதிர்கட்சியா வந்தாங்க இல்லையா, திமுக இன்னும் குட்டி போய் 11ல அதே மாதிரி திமுக ஆளுங்கட்சியாக வரும் பட்சத்தில் காங்கிரஸே எதிர்கட்சியா போகக்கூடிய ஒரு ஸ்கோப் இருக்கு. இது செல்வ பெருந்தகைக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய மேட்டுக்குடி ஆட்கள் அல்லது பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான அரிய வகை ஏழைகள் வந்து அவருக்கு குடைச்சல் கொடுக்கணும்ன்றதுக்காக கிளப்புற மேட்டர் தான் இதெல்லாம். ரொம்ப கற்பனையா தெரியல. கற்பனை இல்லையே. அப்ப அவர் கத்துக்கதுன்னு கத்துறாருல. அப்ப ஒண்ணு நீங்க செல்வ பெருந்தகை நீங்க சொல்லாதீங்க, எங்க இஷ்டம் நாங்க கேட்போம், நீங்க யாரும் சொல்றதுக்கு நீங்க செல்வ பெருந்தகை கேளுங்க. செல்வ பெருந்தகை வந்து இதற்கு மேல பேசாதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்றது, ஒரு ஐடிவிங்க வந்து அல்ற சில்றன்ற மாதிரி விமர்சிக்கிறது வந்து இது ராகுலுக்கு தெரிஞ்சு நடக்குதா, இல்ல இப்படித்தான் இங்க இருக்குதுன்றதுக்காக நீங்க ராகுலை நம்ப வைக்கிறீங்களா, இல்ல நீங்க பிளான் பண்ணியே பண்றீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஓகே, ராகுலை பத்தி நான் கேட்டது காரணம் என்னன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கலைஞர் காலத்துல இருந்த ராகுல் நமக்கு தெரியும். அப்ப இந்த விஷயம் நடந்திருந்தா கூட ஓகே. இப்போ ஸ்டாலினுக்கும் ராகுலுக்குமான அந்த ரேப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கண் கூட எல்டர் பிரதர் ஸ்வீட் கொடுக்கறது, இப்படி ஒரு நிலைமையில இருந்து மதில் எகிரி குதிச்சு போய் அந்த பேரிகேட் தாண்டி போய் கொடுக்கறது, அப்படி ஒரு நிலைமையில இது நடக்கிறப்பதான் இன்னும் பெரிய கேள்வி. அப்படி ஒரு தலைவர் வந்து இவ்வளவு ரேப்போ வச்சிருக்காங்கன்னும் பொழுது இவங்க ஏன் இதை பண்றாங்க? அப்போ இவங்களுக்கு கிளியர்லி இவங்களுக்கு ஸ்டாலின் மேல ரெஸ்பெக்ட் இல்ல, கலைஞர் மேல ரெஸ்பெக்ட் இல்ல, டிஎம்கே மேல ரெஸ்பெக்ட் இல்ல, ஃபைன். எல்லாருக்கும் வந்து ஒரு கட்சியை நேசிக்க இருக்கிற மாதிரி நீங்க வெறுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு உரிமை இருக்கு. அதுவும் காங்கிரஸ் கிட்ட போயிட்டு நீங்க டிஎம்கேவை நேசிங்கன்னு சொல்லவே முடியாது. அது அவங்க வந்து டிஎம்கேவை ஹேட் பண்ணி பழக்கப்பட்ட ஒரு கட்சி, அவங்க அப்படி இருக்கிறது வந்து பிரச்சனை கிடையாது. செல்வ பெருந்தகை மதிக்க மாட்டீங்க, ரைட்டு, அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து வர்றவர், அவருடைய வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு கசப்பா இருக்கு, பேச்சு கேட்க மாட்டீங்க. ராகுல் காந்தி பேச்சு கூட நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இல்ல ராகுல் காந்தி இது வந்து ஒரு இடர்பாடா போய் முடியும், இங்கேருந்து ஒரு 10 MP போக முடியும். உண்மையிலே அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வாட்டி நான் தான் சிஎம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்றதை வந்து பிளைண்டா சிலர் நம்புவாங்க இல்லையா? அதே மாதிரி இவங்க வந்து இந்த வாட்டி வந்து நாம இல்லைன்னா திமுக ஒண்ணுமே இல்லை, நாங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லை, திமுக அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்ட்டு இவங்களுக்கே வந்து ஒரு அதீத கற்பனை. அது ஒரு விதத்துல சரியா. ஏன்னா நம்ம 1% தேர்தல் வர ரிசல்ட் மாறுறதெல்லாம் பார்த்துருக்கோம். 2016 திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம்ன்றது 1% வித்தியாசம். எப்போ? 2016. அப்ப யார் யார் திமுக அகைன்ஸ்டா இருந்தான்னு கேக்குறேன். அவங்க ஜெயலலிதா தனியா தான் இருந்தாங்க. மாணாக்கும் இருந்தாங்கல்ல, மாணாக்கும் தனியா இருந்தாங்க இல்லையா? திருமாவளவன் இருக்காரு, சிபிஎம் இருக்காங்க, வைகோ இருக்காங்க, எல்லாரும் இங்க இருக்காங்க. தேமுதிக வந்தாலும் வரலாம். இவங்க எல்லாம் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு, ஆல்ரெடி இவங்க இருக்காங்கன்னும் பொழுது அந்த 2016 இருந்து 2026 10 வருஷம் எடுத்துக்கோங்க. 10 வருஷத்துக்கு திமுக செஞ்ச களப்பணிகள், அதாவது எலக்டோரலி நீங்க பிளைண்டா அதை வந்து ஆப்டிக்ஸ்க்கு பண்ணாங்க, உண்மையான நோக்கத்துல பண்ணல, அது சும்மா வந்து படம் காட்டினாங்க, நீங்க என்ன வேணா சொல்லிக்கங்க. ஆனா ஏதோ ஒரு வகையில கட்சி வேலை இதை நாங்க பண்ணோம்னு சொல்லி பண்றதுக்கு திமுக கிட்ட சான்றுகள் வந்து நிறைய இருக்கு. விசி காட்ட இருக்கானா, டிஎம்கேக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடியே போயிட்டு சனாதன எதிர்ப்பு மாநாடு போடுறோம், நாங்க பிஜேபிக்கு அகேன்ஸ்டா எங்களை பொசிஷன் பண்றோம் அப்படின்னு சொன்ன ஒரு ஃபீல்டு ஒர்க் இருக்கு. சிபிஎம் நீங்க கேட்கவே வேணாம். சிபிஎம் சிபிஐ வந்து முழு நேரமும் போராட்டம் தான். பல நேர போராட்டங்கள் திமுகவை எதிர்த்தும் தான். அது சட்டத்துக்கு உட்பட்டு கூட்டணிக்கு பெருசா பஞ்சாயத்து வராத அளவுக்கு சாம்சங் போராட்டமாகட்டும் என்னமாகட்டும் எல்லாமே போராடினாங்க, எல்லாமே செஞ்சாங்க.
அவங்களோட களப்பணின்றது இந்த 10 வருஷத்துல இவ்வளவு இருக்கு. இந்த 10 வருஷத்துல காங்கிரஸோட களப்பணி, எனக்கு இந்த பணி வந்து காங்கிரஸ் பண்ணது பயங்கரமா பிடிச்சிருந்தது அப்படின்னு நீங்க ஏதாவது சொல்லுங்களேன். நான் காங்கிரஸ் நீங்க சொல்றது வந்து எஸ்ஐஆருக்கு பிரசன்டேஷன் வந்து ராகுல் கொடுத்தாரு, அவர் பாரத் ஜோடோ யாத்திரை போனார், இதெல்லாம் ஒரு புறம் வச்சிருங்க. இது எல்லாமே ராகுல் பண்றது கிளியர்லி சூப்பர் ஒர்க், ஃபண்டாஸ்டிக்லி டன், புட்டிங் தட் ஒன் அசைட். தமிழ்நாட்டு காங்கிரஸ் இதை ஆம்பிளிஃபை பண்ண எடுத்துட்டு போன விஷயங்கள் என்ன, பாஜகவுடைய மெயின் அஜெண்டாக்கள் எல்லாம் கண்டிச்சு இவங்க நடத்தின போராட்டங்கள் என்ன, இதற்கெல்லாம் இவங்க செய்யற பஞ்சாயத்துகள்லாம் என்ன, ஹத்ராஸ் போகும்பொழுது ராகுல் காந்தி மேன் ஹேண்டில் பண்ணப்பட்டேன், போலீஸ் என்னைய வந்து பிடிச்சி தள்ளினாங்கன்னு சொல்லும் பொழுது இவங்க கொடுத்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் என்ன அதெல்லாம் நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா அவங்க ஒண்ணுமே ஃபீல்டில் இல்லை. ஃபீல்டு ஒர்க்கு என்னைக்குமே பண்றது கிடையாது. அல்லது இவ்வளவு பிரச்சனை நடக்கும் பொழுது நேரடியாக களத்துக்கு வராமல் விமர்சனம் சொல்றதுக்கோ அல்லது இந்த கூட்டணியை எப்படியாவது முடிச்சு விடணுன்ற ஆஸ்பெக்ட்ல மட்டும் வரும் கட்சி மீது மக்களுக்கு எப்படி அபிமானம் வரும்னு கேட்கிறேன். இந்த ரிஃப்ட்ல ஸ்டாலினுமே இதை என்கரேஜ் பண்றாரோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. ஏன் அப்படின்னா அதுக்கான ரீசன் என்னன்னா, இப்ப மது ஒழிப்பு போராட்டம்னு சொல்லிட்டு திருமாவளவன் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வராரு, அதிமுகவும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே கூட்டணிக்குள்ள சலசலப்பா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கப்போ ஸ்டாலின் நேரடியாக அவரை கூப்பிட்டு பேசுறாரு. அந்த போராட்டம் எப்படி மாறுச்சு நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மீட்டிங்ல அதை மாற்றக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஸ்டாலின் இந்த விஷயத்துல இவ்வளவு நாளா அமைதியா இருக்காரோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. இல்லை, நீங்கள் கேட்குறதுல வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது. ஏன்னா ஸ்டாலின்னு மட்டும் நான் சொல்லலை, ஓவராலாகவே காங்கிரஸினுடைய டிக்ளைன்ன்றது வந்து ஒரு மானுமெண்டல் டிக்ளைன் தான். அதை வந்து சொல்லலை. இப்போ ஸ்டாலினுக்கு இதை அத்து விட்டுறோம், இவங்கெல்லாம் போயிட்டோம் அப்படின்ற எண்ணம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இவங்க சைஸபிளாக என்ன பண்ணுறாங்க, ஒரு 60 சீட்டு கொடு, ஒரு 35 சீட்டு கொடு, 117 சொன்னாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இவங்க அதில் அவங்க ஜெயிக்கிற பர்சன்டேஜ் நீங்கள் வந்து கணக்கு எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு 50% கூட தொடாத அளவுக்கு பாதி தொகுதி தார வாத்துட்டு வந்து போகிறாங்க. அப்போ ஒரு கிளீனான, ஒரு கிளியர் கட்டான, ஒரு டெசிசிவான, பாஜகவுக்கு ஒரு சீட்டு கூட கிடைச்சிடக்கூடாது அப்படின்றத முனைப்போடு செயல்படக்கூடிய ஒரு கட்சின்றது வந்து இந்த அரித்மெட்டிக்லாம் யோசிக்க தான் செய்வாங்க. அதில் யோசிக்கிறது தவறே கிடையாது. எல்லா ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் தான். எவ்வளோக்கு எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது, எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஜெயிக்கலாம், எவ்வளோக்கு எவ்வளோ நிற்கிற கட்சிகளையுமே உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வைக்கலாம். இது எல்லாம் தான் ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடிய கில்லர் இன்ஸ்டிங் வந்து வேலை பார்க்க வைக்கும். ஒரு தலைவராக அவங்களுக்குள்ள 1000 கேல்குலேஷன் இருக்கலாம், அது நமக்கு போக போக தான் தெரியும். ஆனால் இந்த டார்கெட்டட் அட்டாக் ஏன் வருது? ஒன்று, சரிங்க, டிஎம்கேவே இந்த ஈக்குவேஷனில் விட்டுருவோம். டிஎம்கே ரொம்ப மோசமான கட்சி, உங்களை வஞ்சிக்கிறாங்க, உங்களை இது பண்ணுறாங்க, நாங்கள் நியாயமாக கேட்கறது விடுறாங்க, ஃபைன், டிஎம்கேவை திட்டுங்க, ஸ்டாலினை திட்டுங்க, அப்படி பண்ணிட்டவரே இப்படி பண்ணிட்டவரே எல்லாமே திட்டிங்க. எதற்காக சம்பந்தமே இல்லாமல் ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி, இந்தி திணிப்பை வந்து எதிர்க்கக்கூடிய படத்தை பற்றி நக்கல் அடிக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு நீங்கள் ஏன் போறீங்க? திமுக திட்டுறது அதிமுக குரலுங்க, ரைட்டு. திமுக திட்டுறது நாம் தமிழர் குரல், திமுக திட்டுறது தாவேகாவுடைய குரல், திமுக திட்டுறது பாஜகவுடைய குரல். இன்னும் நீங்கள் A to Z இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை தவிர்த்து விட்டு பெரும்பான்மையான கட்சி இன்னைக்கு எடுத்தீங்கன்னா அவங்க வந்து திமுகவை திட்டுவாங்க. இது வந்து பிரச்சனையே கிடையாது. ஆனால் திமுகவை திட்டுற கட்சிகளை நீங்கள் கூட்டு வச்சு நீங்கள் மொழி போற திட்டுங்கன்னு சொல்லுங்க. நாம் தமிழர் மொழி போற திட்டுறாங்களா? திட்ட மாட்டாங்க. டிஎம்கே கிரெடிட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ற பாயிண்டோட நிற்குமே ஒழிய, ஒரு கீழப்பழுவூர் சின்னசாமியோ அரங்கநாதனையோ ஒரு ராஜேந்திரனையோ திட்டக்கூடிய பாயிண்ட்டுக்கு ஒரு நாம் தமிழர் என்னைக்கா போறாங்களா? போகல. விஜய் கட்சி போறாங்களா? இப்போதைக்கு போறாங்களா? இல்லை. அவங்க படம் ஜனநாயகன் எதிராக அவ்வளவுதான ஒழிய ஒரு விஜய் கட்சிக்காரனும் வந்து சம்பந்தமே இல்லாம வந்து மொழிப்போர் தியாகிய மலினப்படுத்தி பேசல. ஏதோ ஒரு திமுக மேல காழ்ப்பு இருக்கு, வெறுப்பு இருக்கு. ஆனா அந்த கட்சி அந்த டீசன்சியை தாண்டுதா மெயின்டைன் பண்றாங்க இல்லையா? வேற நீங்க என்ன கட்சி சொல்லுவீங்க? யாரை வேணா நீங்க எடுங்க, நீங்க எந்த கட்சியை வேணா எடுங்க, மதிமுக எடுங்க, சிபிஐ சிபிஎம் எடுங்க. திராவிடியன் பாலிடிக்ஸ்க்கு கிட்டத்தட்ட பேரலான பாலிடிக்ஸ் நடத்தக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் ரெவல்யூஷனை எல்லாம் பார்த்து இது பண்ணக்கூடிய கட்சி அவங்க. சிபிஐ சிபிஎம் கூட இந்த மாதிரி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலையே. அப்போ மாணவர்கள் உயிர் நீத்ததை ஒரு படமாக காட்டுறாங்க. உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல சொல்லலாம், இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் எவனா பாப்பானா தியேட்டர்ல. இந்த டோன்ல வந்து ஒரு மொழிப்போரை நக்கல் அடிக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு நீங்க ஏன் போறீங்க? இந்த இடத்துல அப்ப மொழிப்போரை நக்கல் அடிக்கிற பாயிண்ட்டுக்கு நீங்க போறீங்கன்னா நீங்க RSS உடைய குரல் இல்லாம வேற யாரோட குரல்? அவங்க சூரழுத்து சுப்பையா குரல். அது அவங்க கேக்குறது என்னன்னா, இது பராசக்தி ஓகே, சுட்டது யாரு? இருங்க, சிம்பிள்ங்க. இந்திரா நான் ஒரு பிளைனான ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்திரா காந்தி வந்து என்ன பண்ணாங்கன்னா, நான் எமர்ஜென்சியை நான் கொண்டு வந்தது தவறு அப்படின்னு ஒரு பகிரங்க மன்னிப்புக்கு வந்து இவங்க சொல்றாங்க இல்லையா? அந்த ஒரு தார்மீக பொறுப்பெடுத்து மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் இந்திரா காந்தியை வந்து வசைபாடக்கூடிய பூமியாக இது இருந்திருக்கா? கிடையாது. நேருவின் மகளே எல்லாமே நேருவின் மகளே வாழ்க நல்லாட்சி தருக தான். பாஜகவை விட்டுட்டு மீதி எல்லா கட்சியும் வந்து காங்கிரஸ் கூடயும், அதிமுக, திமுக, விசிக,
கம்யூனிஸ்டுகள் யாரை வேணா எடுத்துக்க, அவங்க எல்லாருமே வந்து அதற்கப்புறமான காங்கிரஸ்ல இது பண்ண அந்த ஒரு டார்க் ரீஜியன் இருக்குன்னா அதை நியாயப்படுத்த முயலாத வரைக்கும் காங்கிரஸ்க்கு வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, இதே காங்கிரஸ் இதே இடத்துல வந்து நாங்கள் வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்தது எவ்வளோ பெரிய கெத்து தெரியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை தோக்கடிக்க திமுக தேவை கிடையாது, தமிழ்நாடு தோக்கடிக்கும். திமுக உங்களை தோக்கடிக்க வேணும்னு அவசியம் இல்லை. எமர்ஜென்சி நீங்கள் நியாயப்படுத்துறீங்கன்னா, நீங்கள் மொழி போரை நீங்கள் நியாயப்படுத்துறீங்கன்னா, நீங்கள் மும்மொழி கொள்கை நீங்கள் நியாயப்படுத்துறீங்கன்னா திமுகவே இதை சொன்னால் கூட திமுகவை தமிழ்நாடு தோக்கடிக்கும். அப்போ அப்படி ஒரு மேண்டேட் தமிழ்நாட்டுக்கு இருக்குன்னும் பொழுது அந்த படத்தை நக்கலடிக்கிறது மூலமா நீங்கள் சொல்ல வர்றது என்ன? நீங்கள் வந்து ஒரு விஜய் கட்சிக்காரரு, எங்கள் அண்ணாக்கு ஒரு 300 கோடி தெரியுமா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, அண்ணனை மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு ஆட தெரியுமா, அண்ணனை மாதிரி சுதா கோங்கராக்கு ஃப்ரேம் வைக்க தெரியுமா, இதெல்லாம் வந்து ஜாலியான விளையாட்டா பேசுறாங்கன்றது கூட ஒத்துக்குவோம். மாணிக்க தாகூர் இறங்க வேண்டிய நெசசிட்டி என்ன? பராசக்தின்ற படத்தையும் அந்த ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிற ஒரு விஷயத்தையும் அதை வந்து இதெல்லாம் வந்து இந்த படத்தெல்லாம் போய் எவனா பாப்பானான்ற டோன்ல பேசுற புத்தியை எந்தவருடைய குரலா நீங்க பாப்பீங்க? அவர் பேசுனது காங்கிரஸ்காரங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் ஒரு பக்கம் வச்சாலும் கூட்டணி இருக்கு, கூட்டணிக்குள்ள ஆல்ரெடி ஒரு ரிஃப்ட் இருக்கு, இது தமிழ்நாட்டோட வரலாறு, பேசப்பட வேண்டிய வரலாறுன்றதெல்லாம் ரைட்டு. ஆனா இதை பேசினா காங்கிரஸ்க்கு ஒரு அசௌகரியம் இருக்குன்னு தெரிஞ்சும் இல்ல, அசௌகரியம் வரணும்னு தான் அதை பண்றாங்க. ரெண்டு விஷயம் என்னன்னா, ப. சிதம்பரம் வந்து திமுகவை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காது. இவருக்கு ப. சிதம்பரம் மேல என்ன கடுப்போ என்னவோ தெரியல, இல்ல சுதர்சன் நாட்சியப்பனுக்கு இவர் சொந்தக்காரன்றதுனால ப. சிதம்பரம் மேல ஏதாவது கடுப்பு இருக்கான்னு தெரியல. எப்பப்பெல்லாம் ப. சிதம்பரம் திமுகவை பாராட்டுகிறாரோ அப்பப்பெல்லாம் வந்து மாணிக்க தாகூர்ட்டேந்து வந்து திமுகவை திட்டுற மாதிரியான ஒரு டோன்ல ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து ஒன்று வருது. இது ஏன்னு தெரியல. இன்னொன்று, செல்வ பெருந்தகை எதிர்கட்சி தலைவர் ஆகிறது அவருக்கு பிடிக்கலையா அப்படின்னு தெரியல. அடுத்து திமுகன்ற கட்சி இருக்கிறதுனால தான் ராகுல் காந்திக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த இடத்துல கான்ஃபிடென்ட்டா நமக்கு ஒரு சைசபிளான ஒரு சீட்ஸ் கிடைக்கும், நம்ம துணிஞ்சு நிக்கலாம் அப்படின்னு நிக்கிற ஒரு தைரியம் கிடைக்குது. அப்ப ராகுலை வீக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதை பண்றாரான்னு தெரியல. உண்மையிலே எதற்காக இதை பண்றான்னு தெரியல. இப்படி ஒரு கோல்டன் சான்ஸ் இருக்குன்னா ஒரு காங்கிரஸ் என்ன பண்ணணும்? உண்மையிலே நான் எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் நின்று எவ்வளோக்கு எவ்வளோ இந்த இடத்த பிடிக்க முடியும். ஏடிஎம்கேவே பின்னாடி போய் தாவேக்கான்ற புது கட்சி அங்கே வந்துருமா அப்படின்லாம் டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்க நேரத்தில் திமுகவுக்கு அடுத்து தன்னை எப்படி பொசிஷன் பண்ணிக்கலான்னு பார்த்து 60 வருஷம் இல்லாத அந்த ஆட்சியை எப்படி பிடிக்கலான்னு இவங்க பார்க்கணும். அதெல்லாம் இவங்க பார்க்கறதுக்கு இல்லை. எப்படியாவது இந்த கூட்டணியை காலி பண்ணி விட்டுறணும், அதற்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம் ரெண்டாவது, நமக்கு எப்படி இங்கே சீட்டு கொடுக்க மாட்டாங்க, எப்படி ஒருவேளை தேமுதிக ஒருவேளை இங்க வந்துட்டாங்கன்னா திரும்ப அந்த சைடு நாம நிக்கிற இடத்துல நீங்க இங்க நிக்க வேண்டாங்க, நம்ம விஜய பிரபாகரன் நிக்கிறான்னு சொல்லிடுவாங்களோன்ற பயத்தின் காரணமாக எதையாவது சொல்ல வேண்டியது. பிரவீன் சக்கரவர்த்தி, ராஜேஷ், இவரு இன்னும் நீங்க யாரை வேணா சொல்லலாம். இது எல்லாமே வந்து கேட்கறதுனால இதெல்லாம் இன் கன்ஜங்ஷன் வித் சம்படி கேக்கு உங்களுடைய ஹையர் கமாண்டோட நடக்குதான்ற கேள்வி இருக்கு. அவங்க இன்டர்னலா விசாரிச்சுட்டு அவங்க சொல்லட்டும். அண்ட் தென் அது திமுகவோட பிரச்சனை. பட் ஆஸ் அ ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வரா யாரா ஒருத்தருக்கு என்ன தோணும்னா, இது வந்து ஆண்பாவம் ஒரு படம் வந்தது இல்ல, அந்த கோர்ட்டு சீன்ல வந்து இது இருக்கு அது இருக்கு பைபோலா இருக்கு திடீர்னு சொல்றது வந்து, அதுவும் கரெக்டா விஜய் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா இவங்க விஜயை நம்பி இந்த ட்ரிஃப்ட்டுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தோணுது. விவாதத்தெல்லாம் கூட புரட்சி தளபதி விஜய்ங்கிறாங்க. எந்த புரட்சிக்கு விஜய் என்ன புரட்சி பண்ணாருன்னு எனக்கு வந்து உண்மையிலே தெரியல. வைக்கம் போராட்டம் ஏதாவது பண்ணாரான்னு தெரியல. சரி, என்ன புரட்சி காங்கிரஸ் கண்டுட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ வேற யாராவது தாவேக்கா சொல்றாங்கன்னா அவங்களுக்கு அவர் தான் ஹீரோ, அதில் டவுட் இல்லை. நான் தாவேக்கா காரர்னா நான் என்ன வேணா சொல்லுவேன், என் தளபதி தான் இருக்கிறதுலே டாப்னு சொல்லுவேன். அது ஒரு தாவேக்கா காரர் சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. காங்கிரஸ்காரர் வந்து ஏன் வந்து புரட்சி தளபதிங்கிறாருன்னு எனக்கு புரியல. அதுவும் விஜயை விட வந்து ஒரு 15 வயசு பெரியவர் வந்து புரட்சி தளபதி விஜய் அப்படிங்கிறாரு. எந்த புரட்சி பார்த்தாருன்னு எனக்கு தெரியல. அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது என்ன தோணுதுன்னா, தே ஹவ் மேட் அப் தேர் மைண்ட், நாங்கள் இங்கே போகிறோம். இது வந்து திரும்ப ஒரு ப்ரெஷர் கொடுப்பாரு எப்பயும் திமுக ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னுவார், சீட் ஷேரிங் கேட்பாரு. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 15 நாள் கழிச்சு நாங்கள் அந்த மாதிரி இடர்பாடு கொடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து இவ்வளோ நிற்கிறோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு 6 MLA இருக்காங்க. இந்த இடத்துல என்னோட கடைசி கேள்வியாகவும் நான் வச்சுக்கிறேன், மதசார்பற்ற கூட்டணி பாஜக எதிர்ப்பு அப்படின்னு தான் நாங்கள் எல்லாரும் ஒருங்கிணைகிறோம்னு சொல்றாங்க. அதுல திருமாவளவன் பல இடத்துல சொல்றாரு, இதுதாங்க நோக்கம், மித்த விஷயம்லாம் சமரசம் தான் அப்படின்னு. இந்த சமரசத்தை விசிகாவோ கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ தான் ஒவ்வொரு முறையும் பண்ணிட்டே இருக்கணுமா? நீங்க கொஞ்சம் பண்ண மாட்டீங்களான்னு கேக்குறாங்க. என்ன சமரசம் பண்ணலன்னு கேக்குறேன் நான். அதுதான் நம்பர் கொஞ்சம் கூட கொடுங்கன்னு கேக்குறாங்க. அது பேர் சமரசம் கிடையாதுங்க. அது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னா தானா சீட்டு கொடுக்க போறாங்க. எதற்காக வந்து இவங்களுடைய 2011 இவங்க தோத்துட்டாங்க, பெருசா இவங்களுக்கு வந்து ஸ்கோப் இல்லை, 2G பஞ்சாயத்து எல்லாம் இருந்தது. எமோஷன்ஸும் ஓரமாக வச்சிருங்க. எலெக்ஷனுக்கும் எமோஷனுக்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது.
இப்போ நான் கேட்கலாம், நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ தூரம் பாடுபட்டோங்க. நான் ஒரு தொகுதியிலையும் இப்போ ஒரு பேச்சுக்கு நான் கேட்குறேன், ஏதாவது ஒரு தொகுதி சொல்லுங்களேன். காங்கிரஸ் ஆட்சியில் இருக்க காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தொகுதி ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். சரி, ஏதோ ஒரு தொகுதி உங்களுக்கே டீப் சவுத்ல சவுத்தில் ஒரு தொகுதி இருக்கு. அங்கேருந்து ஒரு திமுக வராரு, எங்கள் தாத்தா மொழி போர் தியாகி இவ்வளோ தூரம் பாடுபட்டிருக்காரு, எங்கள் குடும்பம் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கு, இவ்வளோ தூரம் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம், இந்த கட்சியில் இருக்க ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர், இளைஞரணி பகுதி செயலாளர், அமைப்பு செயலாளர் எல்லாரும் இவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க, எங்கெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியலையா, எதுக்குங்க போய் காங்கிரஸுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? இல்லைப்பா, இங்கே சில கால்குலேஷன்ஸ் இருக்குது, இந்த வாட்டி இங்கே கொடுக்கலாம், அடுத்த வாட்டி வேற கொடுப்போம், ஒரு சான்ஸ் வரும், இந்த வாட்டி நீங்கள் விட்டு போன்னு தான் சொல்லுவாங்க. சொந்த கட்சிக்காரருக்கே சீட்டு கொடுக்காத திமுக நீங்கள் சொல்லுவீங்களா? அப்போ அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கே அந்த மேண்டேட் இவங்களுக்கு கிடையாதுங்க. ஒரு கூட்டணி ஆட்சின்றது கூட்டணின்றது நம்மளுக்கு ஒருவேளை வராமல் போய்விட்டால் என்ன பண்ணுறது, இல்லை வரமாட்டோன்னு தெரிஞ்சு, அல்லது மெஜாரிட்டி பிளேயரு யாருக்கு பெரிய ஆளாக இருக்காங்களோ அவங்க வைக்கிறது தான் டிக்டேட், அவங்க சொல்கிறது தான், அவங்க வைக்கிறது தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். உண்மையிலேயே நான் நெல்லை நான் கொண்டு வரேன், அரிசி நான் எடுத்துக்கிறேன், உமியை நீ எடுத்துக்கோன்ற மாதிரியான இது அந்த மேண்டேட் இங்கே கிடையாது. அது கொடுங்கன்றதை கோரிக்கையாக வைக்கலாம், அவங்க கொடுங்கன்றது கேட்கலாம், அது அவங்களோட ரைட்ஸ். அவங்களுக்கு ரைட் எவ்வளோ இருக்கோ அதை டினை பண்ணுறதுக்கும் ஒரு பார்ட்டிக்கு ஜனநாயகபூர்வமான ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா டினை பண்ணுறதுன்றது நாங்கள் இவ்வளோ வேலை பார்த்தோமே போனோமே அப்படின்னு நீங்கள் 1000 சொல்லலாம். அப்போ அங்கே இருக்கிற கட்சிக்காரனையே விட்டுட்டு தான் ஒரு கட்சி சீட்டு கொடுக்குது. அப்போ கிட்டத்தட்ட சமரசம்ன்றது அங்கேயே சமரசம் தான். ஒரு 15-20 இடத்துல கொடுக்குறாங்கன்னா அதுவே ஒரு சமரசம் தான். அப்போ அந்த சமரசத்தை தாண்டி உங்களுக்கு ஒரு வேல்யூடேஷன் இருக்க போய் தான் உங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க. அந்த வேல்யூடேஷனே நான் கொண்டு வர மாட்டேன், நான் கலைஞரை அசிங்கமாக பேசிக்கிட்டே இருப்பேன், நான் திரும்ப திரும்ப மொழி போகிற கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருப்பேன்னா உங்கள் மேலே எப்படி ரெஸ்பெக்ட் வரும்? அண்ட் தென் இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது இது வரைக்குமான கண்டனமே வரலை. மை பிரதர்னு சொல்கிற ராகுல் காந்தி இங்கிருந்து எனக்கு சவுத்தில் ஒரு பிரதர் இருக்காங்கன்னு உங்களால் சொல்ல முடியுதுன்னா, ஒரு பெரிய அவையில வச்சு யூ கேன் நெவர் எவர் ரூல் தமிழ்நாடுன்னு உங்களுக்கு கர்ஜிக்கக்கூடிய ஒரு தைரியத்தை மாணிக்க தாகூரை நம்பியா சொன்னாரு. நான் சொல்றேன், நீங்க கூட்டணியில இல்லைங்க, ஸ்டாலின் எனக்கு தேவையில்லை, எங்க அண்ணன் மாணிக்க தாகூர் அங்க இருக்காரு, எங்க அண்ணன் ராஜேஷ் இருக்காரு, எங்க அண்ணன் பிரவீன் சக்கரவர்த்தி இருக்காரு, யூ கேன் நெவர் எவர் ரூல் தமிழ்நாடு, மாணிக்க தாகூரை தாண்டி நீ பார் அப்படின்னு ராகுல் சொல்ல முடியுமா? அப்ப ராகுலுக்கு அந்த மாதிரி சொல்ல முடியலன்னா அந்த சொல்லக்கூடிய தைரியத்தை யார் கொடுத்திருக்காங்கன்னா ஸ்டாலின் கொடுத்திருக்காரு. அப்ப அந்த ஸ்டாலின் கொடுத்திருக்கிற அந்த ஸ்பேஸை ஒருத்தர் டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அந்த டேமேஜ் பண்ற ஆளை கட்டுப்படுத்த வேண்டியது கார்கே, ராகுல் காந்தியோடைய மேண்டேட். அது அவங்க பண்ணலை அப்படின்னா சரி, எவ்வளோ தூரம் இந்த கேஆஸ் நடக்குதுன்னு பார்ப்போம், இது நல்லபடியாக முடிஞ்சுன்னா அதுவும் அடங்கட்டும், முடியலன்னா நம்ம வேற சைடு என்னென்ன டோர்ஸ் ஓப்பன் ஆகட்டும்னு பார்ப்போம்னு சொல்லி காங்கிரஸும் இருக்கிற மாதிரி தான் கணக்கு. ஓகே சார், மிக்க நன்றி. நன்றி, நேரத்துக்கும் நன்றி சந்தோஷ்.